நாங்கள் சொல்ல தெளிவாக இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்போ நாங்கள் எப்படி பரப்பிட்டோமோ அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்போ எப்படி பரப்பிட்டீங்க? பெரியார் மறைந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. பெரியார் பேசினார் என்றால் எப்போ பேசியிருப்பார்? இறக்கிறதுக்கு முன்னாடி தானே பேசியிருப்பார். இறந்த பிறகு வந்து பேசியிருக்க முடியாதுல்ல. அப்போ அவர் எதை பேசினாலும் எதை செயல்படுத்தினாலும் இப்போ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ இறந்து 50 ஆண்டுகள் கடந்து விட்டது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பேசியவை எழுதியவை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அது ஆய்வு செய்யப்பட்டு விட்டது. எல்லாமே தெரிஞ்சது. அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கொள்கை என்னன்னு புதுசாக யாரும் வந்து இன்னைக்கு வந்து சொல்ல வேண்டாம். அல்ல புதுசாக அவர் வந்து என் நிலைப்பாட்டை இன்னைக்கு மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற தேவை இல்லை இப்போ. அப்போ ஏற்கனவே நிலை பெற்று விட்ட ஒன்று. அந்த பெரியாரைத்தான் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எங்களின் வழிகாட்டி என்று சொன்னீர்கள். அவருடைய 49வது நினைவு நாள் பாருங்க. 49வது நினைவு நாள். யாரு பூத்தூறது? யாரு படம் வச்சு போற்றுறது? யாரு அந்த படத்துக்கு முன்னால் நின்று உறுதிமொழி எடுத்தது? யாரு? இது எப்போ? 49 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. பெரியார் மண் அல்ல இது, பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்துண்டு என்றால் அந்த கருத்து எப்படி வானத்திலிருந்து திடீர்னு ஒரு நாளில் பொத்துட்டு வந்து விழுது? இதுதான் தடுமாற்றம். இதுதான் நீங்கள் புறப்பட்ட பயணத்திலேயே உங்களுக்கு தெளிவில்லை என்பதற்கான அடையாளம். அப்போ உங்களை வழிநடத்துவது யார்? உங்களை வழிநடத்துவது ஒரு உள்வாங்கிக் கொண்ட சித்தாந்தமாக இருந்தால் இந்த சித்தாந்த தடுமாற்றம் வராத. நீங்க தான் வழிகாட்டின்னு சொன்னீங்க. வழிகாட்டின்னு சொன்னதற்கு என்ன அடிப்படை? இப்ப பெரியாரே மண்ணுதான் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அடிப்படை? மாறியதன் பின்னணி என்ன? இன்னைக்கு வந்து என்ன பாஜக பேசுமோ அதை அப்படியே நாம் தமிழர் பேசுதே. சீமான் பேசுறாரு. இங்க துரைமுருகன் கேட்டார், இவங்களெல்லாம் உட்கார வச்சிருக்கீங்க, ஏன் பிஜேபி அழைக்கலன்னு. எதுக்கு அழைக்கணும்? அதான் நீங்க இருக்கீங்களா? எதுக்கு அழைக்கணும் பிஜேபிய? பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன செய்ய விரும்புகிறதோ, பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டு களத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறதோ அதை பிஜேபியின் சார்பில் நின்று நாம் தமிழர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நீங்க சிறுபான்மை ஓட்டுன்னு போறீங்க, உடனே இந்துக்கள்லாம் பிஜேபி தான் நமக்கு பாதுகாவல்னு போறாங்களாம். சீமான் அண்ணன் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா இல்லையா? இந்துக்கள்லாம் தங்களுக்கு பாதுகாப்புன்னு பிஜேபி பக்கம் போறாங்களா தமிழ்நாட்டில்? அப்படி போனால் தமிழ்நாட்டில் 3 முறை 2014, 2019, 2024 மோடியைத்தானே தமிழ்நாடு ஏற்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டு இந்துக்கள் மோடியை நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு இந்துக்கள் பிஜேபி நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு இந்துக்களின் துணை இல்லாமல் இந்த வெற்றியை, பிஜேபி எதிர்ப்பு வெற்றியை இங்கே ஒரு அணியால் பெற முடியாது. அப்போ வெறும் முஸ்லீம் ஓட்டை வாங்கி இதை செய்ய முடியுமா? பிஜேபி எதிர்ப்பு அரசியலை, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அரசியலை பெயருக்கு பேசிக்கொண்டு இந்த இளைஞர்களை உங்கள் பக்கம் அணிதிரட்டி வைத்துக்கொண்டு திராவிடத்துக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக திருப்புகிறீர்கள். இது பிஜேபி எதிர்பார்க்கிற அரசியல். இப்படிப்பட்ட அரசியலைத்தான் நாம் தமிழர் செய்கிறது. இதை எப்படி நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்போ பெரியாரின் அரசியல் இங்கே கேள்விக்குள்ளாகப்படும் போது, பெரியாரின் அரசியல் இங்கே கேலி செய்யப்படும் போது அதை எதிர்த்து சமர் புரிய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. 2ஆம் சுற்றிலும் சந்திப்போம்.